காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவருளாலும் ஜெகம் புகழும் குரு மகான் ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவருளாலும் அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போல என்று ஆரம்பித்து ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே வருகின்றால் மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. 40 வரி வரைக்கும் நாம் பார்த்து விட்டோம். முந்தைய அத்தியாயத்திலே ஒரு வார்த்தையை கூறினாள். அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே என்ற அற்புதமான வரலாற்றை கூறினாள். இப்பொழுது நாம் காண இருப்பது 41வது வரி. மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்வை அடிப்படையாக கொண்ட நிகழ்வு. என்னன்னா, மண்பூவை இட்டேனோ குருவ நம்பியை போலே என்று சொல்கின்றாள். அது யாரப்பா? அது குருவ நம்பி. அவர் என்ன தொண்டு செய்து விட்டார்? யாருக்கு செய்தார்? ஏன்னா நாம கிருஷ்ண பக்தர்களை பற்றி பார்த்து விட்டோம், ராம அன்பர்களை பற்றியும் பார்த்து விட்டோம், அணில்கள் செய்த உதவியை பற்றியும் நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது திருப்பதி வேங்கடாச்சலபதியினுடைய பக்தன் ஒருவன் 5வது வரியிலே நாம் பார்த்திருக்கலாம். பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே என்று. திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் மீது அசைக்க முடியாத பக்தியும் நம்பிக்கையும் கொண்ட தொண்டைமான் எப்படி ஸ்ரீனிவாச பெருமாளிடம் அருள் வைத்து பிணத்தை எழுப்பி விட்டார் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது அதே ஸ்ரீனிவாச பெருமாளினுடைய பக்தர் ஒருவர், அவர் என்ன ஒரு தொழில் செய்தார் என்று சொன்னால், மண்பாண்டங்கள் செய்கின்ற குயவர் தொழில். இவர் எப்படி தொண்டு செய்ய முடியும்? ஏன்னா இந்த தொழிலிலே காலை முதல் இரவு வரை வேலை பார்க்க வேண்டும். எப்பொழுது அவருக்கு நேரம் கிடைக்கும் மலைக்கு சென்று திருப்பதி வேங்கடாச்சலபதியை தரிசனம் செய்து என்ன தொண்டு அவர் செய்திருக்க முடியும்? திருப்பதிக்கு கீழே மலையடிவாரத்திலே இருக்கக்கூடிய குருவபுரம் என்பது அவருடைய ஊர். அந்த ஊரிலே பீமன் என்றொரு மண்பாண்ட தொழிலாளி, குருவ நம்பி என்றும் அழைப்பார்கள். கண்ணும் கருத்துமாக மண்பாண்டங்களை செய்வதில் அவனுடைய நாட்டம் இருக்கும். அதிகாலை பொழுதிலே எழுந்திருப்பான். சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியே எழுந்திருத்து விடுவான். களிமண்ணை பிசைவான் பக்குவமாக, பதமாக. சக்கரத்திலே வைத்து மண்பாண்டங்களை செய்வான். இதற்கே அவனுக்கு நேரம் சரியாக போய்விடும். உடன் அவனுடைய மனைவி தமாலி தொழிலில் மட்டும் கிடையாது, பக்தியிலும் உறுதுணையாக இருந்தார். நாம இப்படி மாய்ந்து மாய்ந்து சொல்கின்றோம் பக்தி செலுத்தினான் என்று. அவன் அப்படி என்ன பக்தி செலுத்தினான், எப்படி அவன் தொண்டு செய்தான்னு பார்த்தாக்கா அவனுக்கு நேரமெல்லாம் கிடையாது. தொழில் செய்வதற்கே அவனுக்கு நேரம் சரியாக போய்விடுகின்றது. என்ன செய்வான்னா, ஒவ்வொரு நாளும் மண்பாண்டங்களை செய்துவிட்டு கடைசியாக அந்த சக்கரத்திலே ஒட்டி கொண்டிருக்கும் அல்லவா களிமண் துகள்கள், அதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பூவை போல செய்து கைகளிலேயே அதை திருப்பதி பெருமாளுக்கு என்று அர்ப்பணித்து விடுவான். இதுதான் அவனுடைய நியமமான தொண்டு. மலர்களை அல்ல, களிமண் மலர்களை அவன் சாத்துகின்றான் பக்தியோடு. எத்தனை மானசீகமான பக்தி இருக்க வேண்டும் பாருங்கள். நாம 63 நாயன்மார்களிலே பார்த்திருக்கலாம் முருகநாயனாருடைய புஷ்ப கைங்கரியத்தை பற்றி. கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ என்று சொல்லக்கூடிய 4 வகையான மலர்களை கொண்டு அருமையான மலர்களை தொடுத்து சிவபெருமானுக்கு என்று அர்ப்பணிப்பார். அப்படியே இந்த பக்தனும் அர்ப்பணிக்கின்றார் மிகுந்த அன்போடு. அவனுடைய குடிசையிலே ஒரு திருப்பதி வேங்கடாச்சலபதியினுடைய படம் இருக்கும். அந்த படத்திற்கு திருப்பதி எம்பெருமானை நினைத்துக் கொண்டு இந்த மண்பூவை கொடுத்து விடுவான், அர்ப்பணித்து விடுவான். இதுதான் அவனுடைய தொண்டு. இதே திருப்பதியிலே அரசாண்டு வந்தான் தொண்டைமான் சக்கரவர்த்தி. மிகப்பெரிய ராஜா இல்லையா? அவன் நினைத்தால் தங்கத்திலே பூவை சொரிந்து விடுவதற்கு எத்தனை நேரம் ஆகிவிடும்.
திருப்பதி பாலாஜிக்கு அவன் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு நாளும் ஸ்வர்ண புஷ்பங்களை சாத்துவானாம். ஏன்னா ராஜா இல்லையா, செல்வத்திற்கு கேட்பானேன். இவனுடைய பக்தி இப்படிப்பட்டது, தொண்டைமானுடைய பக்தி. இந்த குருவ நம்பி என்ன பண்றான், ஒவ்வொரு நாளும் இப்படி மண்பூவை இட்டுக்கொண்டே வருகின்றான். இந்த தொண்டைமான் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய நிர்வாகத்தை எல்லாம் முடித்து விட்டு சாயங்கால வேளையிலே திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்வான். அப்பொழுது அவன் சாத்திய ஸ்வர்ண புஷ்பங்கள் சுவாமியினுடைய பாதங்களிலே இருக்கும். ஆனா இவன் பார்க்கும் போதெல்லாம் பாருங்க, இவனுடைய பூவை கீழே தள்ளிவிட்டு எம்பெருமானுடைய பாதங்களிலே மண்பூ காணப்படுகின்றதாம். யார் வைத்து விட்டு போகின்றார்கள், எப்பொழுது வைத்து விட்டு போனார்கள்? தலைமை அர்ச்சகரை கூப்பிட்டு கேட்கின்றானாம் தொண்டைமான் சக்கரவர்த்தி, ஐயா, சுவாமியினுடைய பாதங்களிலே தென்படுகின்றது அல்லவா இந்த மண்பூ, இதை யார் இட்டார்கள் என்று. அர்ச்சகருக்கே கொஞ்சம் குழப்பமா போயிடுச்சு. ஏன்னா தொண்டைமான் சக்கரவர்த்தி ஸ்வர்ண பூ தான் சாப்பிடுகின்றார். ஆனால் அதையெல்லாம் கீழே தள்ளிவிட்டு இப்படி முதன்மை ஸ்தானத்திலே, தலைமை ஸ்தானத்திலே ஒரு மண்பூ எப்படி பாதங்களிலே அமர்ந்திருக்க முடியும்? இது ஏதோ கண்கட்டு வித்தை போல இருக்கின்றது. காரணம் புரியவில்லை அர்ச்சகருக்கு. ஐயா, எனக்கு தெரியவில்லை ஐயா, இது எம்பெருமானுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கக்கூடும் என்ற உண்மையை சொல்லிவிட்டார். தொண்டைமானுக்கு பாருங்க, தூக்கம் வரல, புரண்டு புரண்டு படுக்கிறாரு மஞ்சத்துல. எப்படிப்பட்ட பக்தனாக இருந்தால் தன்னுடைய ஸ்வர்ண புஷ்பங்களை விட எம்பெருமானுக்கு அந்த மண்பூ உகந்ததாக இருக்கின்றது, மனதுக்கு பிடித்த மாதிரி இருந்தால் இப்படி தன்னுடைய ஸ்வர்ண புஷ்பங்களை தள்ளிவிட்டு அந்த பூ எப்படி முதன்மை பெற முடியும்? யார்கிட்ட போய் கேட்க முடியும் யார் இட்டார்கள் என்று? தலைமை அர்ச்சகருக்கே தெரியவில்லை. யார் எப்படி இட முடியும்? எந்த ஒரு தேவகுமாரனோ எந்த ஒரு கந்தர்வனோ கொண்டு போட்டு விட்டிருப்பானோ என்னன்னு புரியலை இவருக்கு. புரண்டு புரண்டு படுத்து பார்க்கிறாரு. இவருக்கு விடை தெரியாம தூக்கம் வருவதாக காணும் கண்களுக்கு. சரி, இதுக்கு சாட்சி யாரு? எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் தானே, ஏன் அவனையே கேட்டுட்டா என்னன்ற ஒரு எண்ணம். சரி, செயல்படுத்துறாரு பாருங்க. மறுநாளும் போய் பார்க்கிறாரு. மறுநாளும் இவருடைய ஸ்வர்ண புஷ்பங்கள் கீழே விழுந்து விட்டு இருக்கின்றன. பக்கத்திலே மேலே அவருடைய பாதங்களிலே மண்பூ அழகாக அமர்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் என்ன சொர்ண புஷ்பங்களை சாத்துவதற்கு? இதோ நான் இருக்கின்றேனே என்னுடைய பக்தனுடைய அடையாளமாக என்று அது சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றதாம் இந்த மண்பூ. பார்க்கிறார். இதுக்கு மேல இவரால தாங்க முடியல. கேட்டுட வேண்டியதுதான் ஸ்ரீனிவாச பெருமான் கிட்ட. கேட்கிறாரு பாருங்க பக்தியோட. ஐயா ஸ்ரீனிவாச பெருமாளே, தாங்களும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். தங்களுக்கு நான் என்னால் முடிந்த இந்த ஸ்வர்ண புஷ்பங்களை சார்க்கும் பொழுது மண்பூ எப்படி ஐயா மேலே நிற்கின்றது? எனக்கு புரியவில்லையா, யார் அந்த பக்தன் என்று எனக்கு சொல்லக்கூடாதா என்று ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கின்றாராம். இதை செவிமடுக்கின்றார் ஸ்ரீனிவாச பெருமாள். பக்தன் கேட்டால் பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். அவன் பகவானாக இருந்தாலும் பிரசன்னமாகி சொல்கின்றாராம் பெருமாள். அப்பா, அது ரகசியம். எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சக்கரவர்த்தி ஸ்வர்ண புஷ்பங்களை சாத்தி விட்டு மிகுந்த அன்போடு பணிவாக கேட்கின்றார், யார் இட்ட பூ என்று கேட்டால் பெருமாள் சொல்றாரு பாருங்க, அது எனக்கும் பக்தனுக்கும் இடையேயான ரகசிய உடன்பாடு. அவன் பேரை நான் சொல்லக்கூடாதுன்றது அவனுடைய விண்ணப்பம். அதை எப்படி நான் வெளியிடுவது என்று சொல்கின்றாராம் ஸ்ரீனிவாச பெருமாள். ஐயா, தெரிஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா நான் ராஜாவா இருக்கலாம், சக்கரவர்த்தியா இருக்கலாம், நான் ஸ்வர்ண புஷ்பங்களை சாத்தலாம். ஆனால் அதையெல்லாம் விட உகந்ததாக தங்களுக்கு இந்த மண்பூ இருக்கின்றது. அது தலைமை ஸ்தானத்திலே இருக்கிறது. இது எப்படி ஐயா சாத்தியம்? அந்த பக்தனுடைய பெயரை எனக்கு நீங்கள் சொல்லக்கூடாதா என்று கேட்கும் பொழுது பெருமாள் ஒரு யோசனையில சொல்றாராம். சரிப்பா, நீ கேட்டுட்ட இல்ல, ஆனா அவனுக்கு பதில் சொல்லணும் இல்ல. யாரை கேட்டு என்னுடைய பெயரை நீ சொன்னேன்னு அவன் சண்டைக்கு வந்துடுவான் இல்லையா? நான் என்ன பண்றேன், நாளைக்கு அந்த பக்தன் கிட்ட போய் கேட்கிறேன்.
அவரு ஒரு காலு அனுமதி கொடுத்துட்டாருனாக்கா அவனுடைய பெயரை நான் உனக்கு சொல்றேன்ப்பா அப்படின்னு. எப்படி இருக்கு பாருங்க. பக்தன் கண் கூப்பி தொழுதால் கை கூப்பி தொழுதால் வந்து நிற்கக்கூடியவன் தான் பகவான். ஆனால் பகவானே பயப்படுறானாம். அவன் அனுமதி இல்லாம பேரை சொல்ல முடியாதுன்னு. இவருக்கா நம்ம சொல்லுவோம் இல்லையா, கியூரியாசிட்டின்னு, அது இன்னும் அதிகமா போயிடுச்சு. இந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற ஒரு ஆவல் வந்து விட்டது. சரி, மறுநாள் பெருமாள் சொல்லுவார் இல்லையா, இன்னைக்குக்காவது கொஞ்சம் நாம நிம்மதியா தூங்கலாமே கண்ணை மூடி அப்படின்னு படுக்கிறாராம். பெருமாள் பாருங்க, இந்த குருவபுரத்துல குருவ நம்பியை கூப்பிட்டு கேட்கிறாராம் பிரசன்னமாகி. பரமானந்தம் இந்த பீமனுக்கு. ஏன்னா யாருக்கு கிடைக்கும் பாருங்க, அவன் தினந்தோறும் போயிட்டு பெருமாளை சேவிக்கல, பெருமாளும் அவனை தேடிக்கிட்டு வராரு. எவ்வளவு உள்ளாழ்ந்த ஒரு பக்தி இருந்தால், அன்பு இருந்தால், மண்பூவை கொடுத்தாலும் மலர்பூவை கொடுத்ததற்கு சமம் என்று அந்த பக்திக்கு கட்டுப்பட்டு இந்த பரமன் வந்து நிற்பான் குடிசையிலே. மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த குருவ நம்பி என்று சொல்லக்கூடிய பீமனுக்கு. ஐயா, எவ்வளவு பெரிய பணக்கார கடவுள் நீ, என்னுடைய குடிசைக்கு வந்து விட்டாய் அல்லவா நீ, இந்த எளிய பக்தனை தேடிக்கொண்டு கேட்கிறாராம். அப்ப பெருமாள், ஐயா நீ என்னவோ மண்புவை இட்டு விட்டாய் ஐயா என்னுடைய பாதத்திலே. தொண்டைமான் சக்கரவர்த்தியும் எனக்கு பக்தன் தான். அவன் கேட்கின்றான், ஐயா உன்னுடைய பெயரை சொல்லுவதா வேண்டாம் ஐயா? நான் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த பக்தி என்பதற்கு என்ன அர்த்தம்னா, பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையேயான ரகசிய உடன்பாடு. ஒருவருக்கும் அது தெரிய வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. இப்போ ரகசிய உடன்படிக்கை மீறணும் இல்லையா பெருமாள்? அதனால அனுமதி கேட்கிறாராம். எப்படி இருக்கு பாருங்க. மண் குடிசையிலே வாழ்கின்ற பக்தனுடைய இல்லத்தை தேடி வந்து பெருமாள் கேட்கிறாராம் அனுமதி. எப்படிப்பட்ட பக்தி இருந்தால் இது சாத்தியமாக கூடும்? நினைத்து கூட பார்க்க முடியாதல்லவா? அமர்நீதி நாயனார் கூட தராசு தட்டிலே ஏறி நின்று விட்டார். என்னுடைய சிவத்தொண்டு உண்மையாக இருந்தால் இந்த தட்டு சரியாகட்டும் என்று. பக்தனுடைய பக்தியை நம்மால் தராசில் வைத்து நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட பக்தி இது. சரி, பார்க்கிறார், இதுதான் சமயம் இல்லையா, நாம கொஞ்சம் டிமாண்ட் வச்சாதான் என்ன குறைஞ்சு போயிட போகுது. பீமன் கேட்கிறானா, நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கா எனக்கு மோட்சம் கொடுக்கறேன்னு எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தியானாக்கா நீ சொல்லிக்கலாம். எப்படிப்பட்ட சங்கடம் பாருங்க திருப்பதி பெருமாளுக்கு. ஏன்னா குபேரங்கிட்ட கடன் வாங்கும் போது கூட அவர் அவ்வளவு சுலபமா ஓகே சொல்லிடுறாரு, சரிப்பா நான் வட்டி கட்டிடுறேன் அப்படின்னு. ஆனா இந்த உருவ நம்பியிடம் அல்லவா அவர் மாட்டிக்கொண்டு விட்டார் எம்பெருமான். இந்த ஸ்ரீனிவாச பெருமான் அவருக்கு சொன்னாலும் சங்கடம், சொல்லலனாலும் சங்கடம்ன்ற மாதிரியான ஒரு நிலைமை. ஒரு பக்கம் தொண்டைமான் சக்கரவர்த்தி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறாரு. பீமன் என்ன சொல்றான், சொல்லிட்டியானா எனக்கு நாளைக்கே நீ மோட்சம் கொடுக்கறதா இருந்தா சொல்லு, இல்லைன்னா சொல்லாதா அப்படின்ற ஒரு அடம் பிடிக்கிறாரு. யாருக்கு அவர் செவி மடுக்கிறது? எந்த பிரார்த்தனைக்கு அவர் பதில் சொல்வது? ஆனால் சொல்றாராம் பாருங்க ஸ்ரீனிவாச பெருமாள், சரிப்பா பக்தன் என்னவோ கேட்டு விட்டான், அவனும் எனக்கு பக்தன் தான், நீயும் எனக்கு பக்தன் தான், உனக்கு என்ன இப்போ மோட்சம் தானே வேணும், சரிப்பா நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன். ஏன்னா இந்த பீமன் என்ன கேட்கிறான், என்னைக்கு நீ இந்த ரகசிய உடன்படிக்கை மீறியோ அன்னைக்கு எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டான். பெருமாள் பார்க்கிறாரு. ஏன்னா தொண்டைமான் சக்கரவர்த்தியிடம் நாளை அவர் கூறிவிடப் போகின்றார், இந்த குருவபுரத்திலே வாழ்கின்ற பீமன் என்ற இந்த குருவ நம்பிதான் எனக்கு ஒவ்வொரு நாளும் அன்போடு மண்பூவை இடுகின்றான் என்ற தகவலை சொல்லிவிட வேண்டும். ஏன்னா இவனுக்கு என்ன பயனா, இந்த குருவ நம்பிக்கு தன்னுடைய பெயரை வெளியிட்டு விட்டால் தனக்கு தலைக்கர்வம் வந்துவிடும் அல்லவா, தலைக்கணம் வந்துடும் இல்லையா? சொர்ண புஷ்பங்களை விட மண்பூவிற்கு அவ்வளவு மகத்துவமா, அவ்வளவு பக்தி இருந்ததா என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டால் தன்னுடைய பக்திக்கு பங்கம் வந்து விடுமே என்று நினைக்கின்றானாம் குருவ நம்பி. எப்படிப்பட்ட பக்தி பாருங்கள். எந்த தட்டிலும் வைத்து நம்மால அளவிட முடியாத அவனுடைய பக்திய பெருமாள் ஒப்புக்கொண்டு விட்டார். மறுநாள் வந்து கேட்கிறான், சொர்ண புஷ்பங்களை சாத்தி விட்டு தொண்டைமான் சக்கரவர்த்தி. ரொம்ப ஆவல் அவருக்கு, தூங்கலாம் மாட்டார் அவர், அது தெரிஞ்சுக்கலன்னாக்கா. கேட்கிறாராம், ஸ்ரீனிவாச பெருமாளே, ஐயனே
யாரப்பா அந்த அருமையான பக்தன் அப்படின்னு கேட்கும் பொழுது திருப்பதி பெருமாளும் சொல்லிடுறாராம், ஐயா, உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியிலே வாழ்கின்ற மண்பாண்ட தொழிலாளி தான் ஐயா அந்த பக்தன். அவனுடைய பெயர் குருவநம்பி என்கின்ற பீமன் என்ற வார்த்தையை சொன்னவுடன் இங்க பாருங்க குடிசையில் என்ன நிகழ்கின்றது என்று. பீமனுடைய ஸ்தூல விடல் அவனை விட்டு சென்று விடுகின்றது. என்னன்னா, உயிர் பிரிந்து விடுகின்றது. ஆனால் எங்கே போகின்றது? மோட்சத்திற்கு போகின்றது. யாருக்கு கிடைக்கும் பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு அருமையான அற்புதமான ஒரு விஷயம். இந்த மோட்சத்திற்காகத்தானே எவ்வளவு முனிவர்கள், எவ்வளவு தவசீலர்கள், எத்தனை ரிஷிகள் கண்களை மூடிக்கொண்டு தவத்திலே ஆழ்ந்திருக்கின்றார்கள். வைகுண்டம் செல்ல மாட்டோமா என்று எத்தனை பக்தர்கள் ஏகாதசி விரதம் இருக்கின்றார்கள். மண்பூவை இட்டு இப்படி வைகுண்ட பதவி அடைந்து விட்டான் அல்லவா குருவநம்பி. பக்தி இலக்கியத்திலே மறையாத பெயர் அல்லவா இது. குருவன் எப்படி வானத்திலே ஒளிர்கின்றானோ அப்படியே இந்த குருவநம்பி என்கின்ற தேவனுடைய பெயரும் அழியா புகழ் பெற்றதாகி விடுகின்றதல்லவா. எத்தனை பெரிய ஆனந்தம் அவனுக்கு குருவநம்பிக்கு. ஏன்னா பேரின்பம் அல்லவா, அழியாத சாயுச்சியம் அல்லவா இந்த நிலை, பரமானந்த சொரூப நிலை அல்லவா. இறைவனோடு ஒன்றரை கலப்பது என்பது எவ்வளவு பெரிய அருமையான விஷயம். மோட்சம் என்பது அவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடியதா. எத்தனை பாசுரங்களை எப்படியெல்லாம் மனப்பாடம் செய்து எப்படியெல்லாம் உடலை வருத்தி கொண்டு விரதம் இருந்து பெருமாளை நாம கேட்கிறோம், விண்ணப்பிக்கின்றோம். ஆனால் மண்பூவை பக்தியோடு இட்டு அதன் மூலம் மோட்சம் அடைந்த குருவநம்பி போல நான் பக்தி செய்யவில்லையே ஐயா என்று சொல்கின்றாளாம் மோர் வைக்கக்கூடிய பெண் பிள்ளை. 41வது வரியிலே எளிமையான பக்தன் தான் குருவநம்பி. ஆனால் அவன் அடைந்த உயரம் யாருக்கும் எளிதில் எட்ட முடியாத அற்புதமான சிகரம் அல்லவா. மோட்சம் கிடைக்கக்கூடியதா. இப்படி மண்பூவையிட்டு நான் இறைவனுடைய மோட்சத்துக்கு செல்லவில்லையா ஐயா, அவ்வளவு பக்தி எனக்கு இல்லையே என்று ஏங்குகின்றாலாம் இந்த மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. எவ்வளவு அற்புதம் பாருங்கள். அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே வருகின்றாள் அல்லவா. அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போல என்று ஆரம்பித்து ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே வருகின்றால். இதிலே இந்த 41வது வரி வைர வரிகள் அல்லவா. மண்பூவை இட்டேனோ குருவநம்பியை போல என்று சொல்லி முடிக்கின்றார். ஸ்ரீமத் ராமானுஜருக்குத்தான் எவ்வளவு சந்தோஷம் இருக்க முடியும். எத்தனை அற்புதமான நிகழ்வு. ஸ்ரீனிவாச பெருமாளினுடைய பக்தனுடைய கதை அல்லவா. யாருக்கு இது திகட்டும். அடுத்த வரை என்ன சொல்ல போகின்றால், அது எந்த பக்தனுடைய கதை, எந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டது என்பதை பற்றிய பதிவை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே காணலாம். மீண்டும் சந்திப்போம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே. அதுவரை நாம் திருமலை திருப்பதி பெருமாளையும் குருவநம்பியையும் வேண்டிக் கொண்டிருப்போம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.